கோடானு கோடி மக்களின் இதய நாடிகளை வருடிய காலத்தால் அழியாத நாதத்தை எழுப்பிய வீணையின் நரம்பு அருந்துவிட்டது. பாலமுரளி கிருஷ்ணா என்கின்ற அந்த பெயர் 400 பாடல்களுக்கு, திரைப்பாடல்களுக்கு அவரே இசையமைத்தவர். 25,000 கச்சேரிகளை நடத்தியவர். தென்னிந்தியாவில் அவர் பாடாத சபாக்கள் எவையுமே இருக்காது. நான் இசையின் ரசிகன். அதுவும் திரைப்பட பாடல்களின் என் இதயம் கவர்ந்த பாடல்களை நாள்தோறும் கேட்பவன். அவற்றில் 2 பாடல்கள் பெரும்பாலும் நான் திரும்ப திரும்ப கேட்கின்ற பாடல்களில் ஒன்று 1965ஆம் ஆண்டு ஸ்ரீதரின் இயக்கத்திலே வெளியான கலைக்கோயில் படத்தில் தங்கரதம் வந்தது வீதியிலே, ஒரு தளிர்மேனி வந்தது தேரினிலே என்கிற பாடலும், அதற்கு பிறகு திருவிளையாடல் படத்தில் ஒரு நாள் போதுமா இந்த நாள் போதுமா என்ற பாடலும், அந்த கானம் ஒவ்வொருவருக்கும் ஒரு குரலிலே ஒரு தனித்துவமான கானம் இருக்கிறது. டிஎம்எஸ் ஆகட்டும், சீர்காழி ஆகட்டும், பிபி சீனிவாஸ் ஆகட்டும், சுசிலா ஆகட்டும், ஜானகி ஆகட்டும், ஜிக்கி ஆகட்டும், ஒவ்வொருவருக்கும் ஒரு தனித்துவம் இருக்கிறது. அப்படி இருதயங்களை வருடி ஈர்க்கக்கூடிய ஒரு கானம் அவர் குரலிலே அமைந்திருந்தது. அவருக்கு மரணம் இல்லை. பாலமுரளி கிருஷ்ணாவுக்கு மரணம் இல்லை. அந்த இசை இந்த காற்று அலைகளோடு உலவிக்கொண்டே இருப்பது இன்னும் எத்தனை நூற்றாண்டுகள் ஆனாலும் பாலமுரளி கிருஷ்ணாவினுடைய பாடல்கள், அவர் வழங்கிய இசை, அவர் தந்த கர்நாடக இசைக்கு அவர் மெருகூட்டிய பெருமை அனைத்தும் அழியாதிருக்கும். ஒரு ரசிகன் என்ற முறையில் அவர் உயிர் நீத்த இந்த இடத்தில் அவருக்கு அஞ்சலி செலுத்துவதற்காக நான் வந்தேன். இந்த உலகம் ஸ்ரீ பாலமுரளி கிருஷ்ணா அவர்களை போன்ற ஒருவரை இனிமேல் சந்திக்காது. எனக்கு கிட்டத்தட்ட 12-13 வயசு இருக்கும்போது நான் முதல்ல பாலமுரளி சாரோட கர்நாடக இசை கச்சேரி கேட்டேன். அண்ணாமலை மன்றத்தை எங்கள் அப்பா அரேஞ்ச் பண்ணது. அந்த கச்சேரி கேட்டப்போ நான் வெளியில் வந்து எங்கள் அப்பா கிட்ட கேட்ட ஒரே ஒரு கேள்வி தான், ஏன்பா ரொம்ப நாள் கழிச்சு இன்றைக்கி தான் எனக்கு இந்த கர்நாடக இசையில் பாடுற வார்த்தையெல்லாம் புரியுறது, இவர் மட்டும்தான் அப்படி பாடுவாரான்னு கேட்டேன். எனக்கு இன்னும் ஞாபகம். அதுதான் பாலமுரளி சாரோட ஸ்பெஷல். அந்த வார்த்தைகளுக்கு உச்சரிப்புக்கு கொடுத்த அழுத்தம், அந்த பாவம், கர்நாடக இசையில் அது நிறைய மிஸ் ஆகும். ஏன்னா ரொம்ப டெக்னிக்கலாக பாடுவாங்க எல்லாரும். ஆனால் அந்த பாட்டோட அர்த்தத்தை பாவத்தோடு வெளியில் கொண்ட ஒரு புரட்சி பண்ண ஒரு மிகப்பெரிய பாடகர் பாலமுரளி சார். அவர் வாய்ஸை பற்றிலாம் சொல்கிறதுக்கு எனக்கு அருகதையே கிடையாது. நான் ஃபேனாக தான் இங்கே வந்திருக்கேன், வேறு எதுவும் கிடையாது. ஒரே ஒரு பெருமை எங்களுக்கு, எங்கள் பாரத் கலாச்சாரில் அவருக்கு ஒரு ஆனர் பண்ணி அவார்ட் பண்ணோம். அதை விட மிகப்பெரிய பெருமை, சஹானாங்கிற சீரியலில் அவர் என்னோட ஒரு சீன் நடிச்சிருக்காருங்கிறது நான் ஜென்மத்துக்கும் பெருமையாக சொல்லிக்கக்கூடிய ஒரு பெரிய விஷயம். இந்த இழப்பு வந்து கர்நாடக இசை உலகத்துக்கே ஒரு பெரிய இழப்பு தான். ஆனால் நம்ம யாரும் வருத்தப்பட வேண்டிய அவசியமே இல்லைங்கிறது என்னுடைய அபிப்பிராயம். காரணம் என்ன, கடவுள் அவரை எந்த காரணத்துக்காக படைச்சாரோ, நீ வாட்டுக்கு சங்கீதத்தை வழங்கிண்டே இரு, சுவையான சங்கீதத்தை ஒரு இனிமையான குரலில் வழங்கிண்டே இருன்னு சொல்லி தான் படைச்சிருக்காரு அவரை. அதை ஹி ஹஸ் டன் இட் ஃபுல்லி. 86 வருஷமும் பண்ணியிருக்காரு அவர். ஹஸ் லேட் அ ஃபுல் லைஃப், அ கம்ப்ளீட் லைஃப். அஃப்கோர்ஸ் நமக்கெல்லாம் ஆசை இன்னும் 20 வருஷம் இருக்க மாட்டாங்களான்னு. பட் புண்ணிய ஆத்மா அவர். அதனால தான் கடவுள் என்ன சொன்னார், நீ பண்ண கடமையெல்லாம் முடிஞ்சு போச்சு, உன்னை சைலண்ட்டாக வீட்டுக்கு கூப்பிட்டுக்கிறேன்னு அவர் தூங்கின்னு இருக்கும்போதே அவர் உயிர் பிரிஞ்சிருக்குன்னா அது எவ்வளோ பெரிய பாக்கியம் பண்ணியிருக்காருன்னு சொல்கிறேன். ஒண்டர்ஃபுல் சிங்கர், ஒண்டர்ஃபுல் பர்சன். கடந்த ஒரு 20 வருஷமாக இவர் வந்து மியூசிக் சீசன்லாம் பாட மாட்டேன்னு சொல்லி எடுத்துட்டார். அப்போ நிறைய பேர் நினச்சிருப்பாங்க அவரால் பாட முடியலையோ. எனக்கு கிடையாது. 2 மாதம் முன்னாடி இவருடைய 86வது பிறந்தநாள் கொண்டாடும் போது கூட நான் அங்கே போய் அந்த ஃபங்க்ஷனுக்கு போயிருந்தேன். பாட சொன்னால் 4 வரி சுத்தமாக பாடினார். அவர் என்ன காரணம் சொன்னாரா, நாங்களே திருப்பி பாடியிருந்தால் அப்புறம் யங்ஸ்டர்ஸ்க்கெல்லாம் எங்கே சான்ஸு, அதனால் நான் சீசன்லேருந்து பாடுறதை நிறுத்திக்கிறேன்னு சொல்லி நிறுத்திருக்கார். அப்பேற்பட்ட மனப்பான்மை உள்ளவர். இவரை பற்றி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் இன்சிடெண்ட் நான் சொல்லணும். சம்வேர் இந்த 70s நினைக்கிறேன்,
ஆல் இண்டியா ரேடியோவில் தேன்கிழத்து சிறப்பு தேன்கிழம் இவர் வழங்கினார். எல்லாரும் பாலமுரளி சார் அப்போ என்ன ஒரு நாள் போதுமா, தங்கரதம் வந்தது, அந்த மாதிரி அற்புதமான பாட்டுகள்லாம் கொடுத்து நம்மளை கலக்கினவர். கிளாசிக்கல் சாங்ஸாக போட போகிறார் ஒரு ஈவினிங்னா அவர் எடுத்த உடனே என்ன சிம்பிளாக சொன்னார், சங்கீதம்னா என்ன, நம்ம மனசுக்கு எது சந்தோஷம் கொடுக்குறதோ அதுதான் சங்கீதம். அது எந்த விதமான சங்கீதமாக இருந்தாலும் சரி, நம்ம மனசுக்கு ஒரு சந்தோஷம் நிறைவு கொடுத்தா அது சங்கீதம். அதனால் சமீபத்தில் எனக்கு நிறைவு கொடுத்த ஒரு அற்புதமான பாட்டை நான் போட போகிறேன்னு அவர் போட்ட முதல் பாட்டு எது தெரியுமா, மனோரமா பாடின வாவாத்தியாரை ஊட்டண்டே தான் முதல்ல போட்டார். ஸோ அவ்வளவு சிம்பிள் பர்சன், அவ்வளோ ஒரு டிஃப்ரெண்ட் பர்சனாலிட்டி, மியூசிக்கில் நிறைய டிஃப்ரென்சஸை கொண்டவர். இன்றைக்கும் டான்ஸ் ஆடுறவங்களாம் தே ஷுட் பி தேங்க்ஃபுல் டு ஹிம். தில்லானான்னு சொன்னால் 2 பேரோட காம்போசிஷன்ஸ் தான், சொந்த காம்போசிஷன்ஸ் தான் எல்லோரும் பண்ணுறான். ஒன்று லால்குடி சார்து, இன்னொன்று பாலமுரளி சார்து. நிறைவான வாழ்க்கையை வாழ்ந்தவர், நமக்கெல்லாம் எவ்வளவோ ஹவர்ஸ் ஆஃப் ஒண்டர்ஃபுல் மியூசிக் கொடுத்தவர். கண்டிப்பாக அவர் நேரடியாக இறைவன் பெருமாளோட திருவடிக்கு தான் போய் சேருவார். கர்நாடக சங்கீத உலகத்தில் அவர் பீஷ்மர். பத்ம விபூஷன் விருது இல்லை, அதுக்கு மேலேயும் ஒரு விருது கொடுக்கலாம், அதுக்குள்ளே அவர் போயிட்டார். 6 வயசுலேருந்து மேடையில் அவர் பாடிட்டுருக்காருன்னு கேள்விப்பட்டேன். 6 வயசுலேருந்து உலக அளவில் 25,000 மேடைகளில் பாடினவர். 15 வயசுலேயே நமக்கு சங்கீதத்துக்கு நமக்கு சம்மந்தம் இருந்தால் 72 மேளகத்தா ராகங்களை பயிற்சி எடுத்து 15 வயசுலேயே இது பாட ஆரம்பித்து சாதகம் பண்ண ஒரு மகத்தான மனிதர். இப்போ இந்திய அளவில் மிகப்பெரிய மேதைகள்னு பார்த்தா பீம் சென் ஜோஷி, ஹரிபிரசாத் சௌராஷியா ஃப்ளூட் வாசிக்கிறவர், அந்த வரிசையில் வச்சு நம்ம வணங்க வேண்டிய ஒரு மகத்தான ஒரு மனிதர். இவர் இந்த மாதிரி ஆட்கள் திரைப்படத்துறைக்கு வர்றதை கொஞ்சம் மனிதமாக நினைப்பாங்க. ஆனால் அருட்செல்வர் ஏபி நாகராஜன் அவர்கள் அந்த திருவிளையாடல் படத்தை 1965 எடுத்தபோது அவருடைய வேண்டுகோளை ஏற்று இவர் டிஎஸ் பாலையாவுக்காக அந்த ஹேமநாத பாகவதர்னு ஒரு வேஷத்துக்காக ஒரு பாட்டு பண்ணார். அது திருவிளையாடல் பெரிய ஹிட்டான படம். அந்த படத்தினுடைய வெற்றியில் 20% அந்த பாடலுக்கும் அண்ட் பாலையாவோட நடிப்புக்குமே சொல்ல அவ்வளோ பிரமாதமாக பேர் வாங்கி கொடுத்த ஒரு படம் அது. அதுக்கப்புறம் ஏவிஎம் அவர்கள் 2 மொழியில் பக்த பிரகலா படத்தை தமிழ்லையும் தெலுங்குலேயும் பண்ணாங்க. அதில் நாரதர் வேஷம் அவரே நடித்தார். இது முடித்து கிட்டத்தட்ட 67 நடக்குது. அதுக்கப்புறம் 77 10 ஆண்டுகளுக்கு பிறகு இளையராஜாவுடைய இசையில் சின்ன கண்ணன் அழைக்கிறான்ங்கிற ஒரு பாடலை எனக்கு பாடினார். அதுக்கிடையில் தங்கரதம் வந்தது வீதியிலேன்னு ஒரு பாட்டு கலைக்கோயில் ஸ்ரீதர படத்துக்கு பாடியிருக்காருன்னு நினைக்கிறாரு, நிறைய பேருக்கு தெரியாது. அது ஒரு பாட்டு அதில் அவர் பாடியிருக்கார். அதுக்கப்புறம் ரொம்ப பாப்புலரான மாதிரி சின்ன கண்ணன் அழைக்கிறான்னு அடிக்கடி டிவியில் போடுவாங்க. அந்த பாடலை படமாக்கின சூழல் நினச்சி பார்க்குறேன். சிக்மங்களூரில் ஸ்ரீதேவி அப்புறம் 16-17 வயசு பொண்ணு. நாங்கள் காலையில் 3 மணிக்கெலாம் எழுந்துருவோம். 3 மணிக்கு எழுந்து நான் கிருஷ்ணன் வேஷம் போடுவேன், பிளாக் அண்ட் ஒயிட் படம் கிருஷ்ணன் வேஷம் போடுவேன், ராதை வேஷம் ஸ்ரீதேவி போட்டுக்கிட்டு முடுகரேன்னு பேர் அது லொக்கேஷன்லேருந்து சிக்மங்களூர்லேருந்து ஒரு 30-40 மைல் போய் மலை உச்சிக்கு போய் சூரிய உதயத்துக்காக காத்துட்ருப்போம். சூரிய உதயம் மேலே வரும்போது இந்த சின்ன கண்ணன் அழைக்கிறான் பாட்டை நான் படமாக்கணும். அதுக்கப்புறமா அவர் நிறையா தமிழ், தெலுங்கு, கன்னடம், சமஸ்கிருதத்தில் நிறைய பாடல்கள் கம்போஸ் பண்ணியிருக்காரு. திரைப்படங்களுக்கு ஆதி சங்கராச்சாரியா ஒன்று, சுவாதி திருநாள்னு ஒன்று, பகவத்கீதா ஒன்று, ஹம்சகீதை இந்த படங்களுக்கு மியூசிக் டைரக்டராக இருந்திருக்காரு. என்னுடைய பார்வையில் அந்த இழப்பு தான் இருந்தால் கூட முழுமையாக வாழ்ந்த ஒரு மனிதர். அதாவது பிறந்தார், சிறு வயதிலேயே மரியாதைக்குரிய இடத்துல இருந்தார், உலகமே கொண்டாடக்கூடிய ஒரு இசையமைப்பாளர் வாழ்ந்தார், விடைபெற்று கொண்டார். அவர் ஆத்மா சாந்தி அடையட்டும். பாலமுரளி கிருஷ்ணா அவர்கள் கர்நாடக இசை உலகில் கொடிகட்டி பறந்தவர். பத்மஸ்ரீ விருது பெற்றதோடு 1970களில் திரைப்பட பாடல்களை பாடியிருக்கிறார். 400க்கும் மேற்பட்ட பாடல்களுக்கு இசை அமைத்துள்ளார். அவருடைய மறைவென்பது இசை உலகிற்கு ஏற்பட்ட மிகப்பெரிய இழப்பாகும். அவருடைய மறைவுக்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய மாநில குழு சார்பாக என்னுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன். அவரை பிரிந்து வாழக்கூடிய உறவினர்களுக்கு என்னுடைய அனுதாபத்தை உரித்தாக்குகிறேன். திரு பாலமுரளி கிருஷ்ணா அவர்களே, எனக்கு சுமார் 40 ஆண்டுகளுக்கு மேலாக பழக்கம். மேளகர்த்தா ராகங்களை
மக்களுக்கு எளிய வகையில் புரிய வைக்கிற மாதிரியான ப்ரோக்ராம் சுமார் 75 வாரங்கள் அவர் வந்து ரேடியோ சிலோனில் பண்ணும்பொழுது நான் தான் அதை ரெக்கார்ட் பண்ணேன். அவரோட பழகக்கூடிய வாய்ப்பு தினசரி எனக்கு இருந்தது. எனக்கு பெரிய இசை ஞானம் இல்லாவிட்டாலும் ஒரு இசை பரம்பரையை சேர்ந்த தான் என் மனைவி, பிரபல இசைப்பாளர் ஜி ராமனானுடைய பேத்தி. அதனால் அவருக்கு என் மேலே ரொம்ப அஃபெக்ஷன் ஜாஸ்தி. எங்களுடைய குழு நாடகப்பிரியாங்கிற பேர்லேயே அவர் ஒரு அந்த மேலகர்த்தா ராகங்களில் ஒரு ராகத்தை அவர் வந்து பாடி காமிச்சது எங்கள் வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு விஷயம். என்னென்ன விருதுகள் இருக்கிறதோ இசைக்கு அவை அனைத்தும் அவரை வந்து கௌரவப்படுத்தியிருக்கிறது. ஒரு முழுமையாக வாழ்ந்த ஒரு பெரிய ஒரு மனிதர், நல்ல மனுஷன், எல்லாத்துக்கும் மேலே வந்து கர்வமே கிடையாது, எந்த ஒரு விஷயத்துலையும் கர்வம் கிடையாது. அண்ட் ஒரு கர்நாடக இசை என்பது அது விஷயம் தெரிஞ்சவங்களுக்கு மட்டும் புரியும் அப்படிங்கிறத தாண்டி பாமர மக்களுக்கும் புரியக்கூடிய அளவுக்கு எடுத்து சென்றவர் பாலமுரளி கிருஷ்ணா என்றால் அது மிகையாகாது. கர்நாடிக் இசையை நல்லா பாடுறவங்க வந்து சினிமாவில் சக்ஸஸ்ஃபுல்லாக பாட முடியாதுன்னு ஒரு காலம் இருந்த பொழுது இவருடைய அந்த ஒரு நாள் போதுமா அது வந்து பட்டி தொட்டியெல்லாம் பிரபலமாகி அந்த வாக்கை பொய்யாக்கியது. அப்படிப்பட்ட ஒரு நல்ல மனிதர். யாராக இருந்தாலும் ஞாபகம் வச்சுப்பார். எந்த வயசு வித்தியாசம் இல்லாமல் அவங்களோட அன்பாக பழகக்கூடியவர். எல்லாவற்றுக்கும் மேலாக கச்சேரி இருக்கும், அதுக்கு 5 நிமிஷம் முன்னாடி ஐஸ்கிரீம் சாப்பிடுவார். அந்த மாதிரியெல்லாம் ஏன்னா குரல் ஐயோ என் குரல் போய்டும் நினச்சிட்டு பார்த்துருக்க நடுவில் அது கடவுள் கொடுத்த மிகப்பெரிய வரப்பிரசாதம். சுமார் 400-450 கீர்த்தனைகளுக்கு மேலே பண்ணியிருக்காரு. அவருக்கு சிஷ்ய கோடிகள் ஏராளம். அவர் நேரில் கற்றுக்கிட்டவங்களோட மானசீகமான சிஷ்யர்களாக இவரை மானசீகமான குருவாக ஏற்றுக்கொண்டவர்கள் எவ்வளோ 1000 பேருக்கு மேலே இருக்காங்க. ஸோ அவருடைய ஆத்மா சாந்தி அடைய வேண்டும். அவர் குரல் என்பது அந்த குரலுக்கு இறப்பே கிடையாது. அவரை அந்த சோல் என்றைக்குமே ஆத்மா சாந்தி அடையும். அவங்க குடும்பத்தாருக்கு என்னுடைய ஆழ்ந்த அனுதாபங்களை தெரிவித்துக் எனக்கு கேப்பும் கிடையாது, ஆப்பும் கிடையாது. கத்தி சண்டைங்கிறது இந்த படத்தில் கத்தி சண்டையும் கிடையாது. இந்த படம் வந்து ஒரு புத்தி சண்டை. ரொம்ப படங்களை கதை சரியில்லாமல் தான் நான் ரொம்ப படங்களை வேணான்றீங்க. உண்மையில நான் வந்து எனக்கு வாய்ப்பு இல்லாமலாம் நான் வீட்டில் உட்காரல. அட நாசமா போற எடுவட்ட வேலை 4000 வாங்கிட்டு அரை மணி நேரத்தில் விடுறானா? ஏன்டா 150 ரூபா கொடுத்தா ரயிலில் விடிய படுக்க போட்டு கூட்டி வர்றா, அவனுக்கு போய் 4000 ரூபா கொடுத்துருக்கேடா. எடுவட்டவை ஏமாத்திட்டாயடா. 4 பெரிய ஆளுகளை வச்சு அவனை அடிச்சு காசை வாங்க போடுறான்னு கிளவி. அவனை ஆளை எங்க இருந்தாலும் அவனை கொண்டு வாடா, விளக்க மாத்திலேயே அடிக்கணும். நான் லெஜெண்டுன்னு சொல்கிறாங்க. லெஜெண்டுனா எனக்கு என்னன்னே தெரியாது. நம்மளுக்கு ஒன்றும் இங்கிலீஷ் கூட என்னன்னே பேச தெரியாது. எனக்கு தமிழே எனக்கு தகராறு. எனக்கு பேசும்போது வந்து ஏதாச்சும் இங்கிலீஷ் என்ன டைலாக் பேசுன்னு கேட்பேன். கோப் கப்பாம் டீ அப்படின்னா என்னங்க அப்படின்னு கேட்பேன். அதை கேட்டுக்கிட்டு அங்கே பேசுவேன் நான்.